கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நமக்கு, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிற நமக்கு நிச்சயமாகவே தேவ சமூகத்து அப்பம் பகிர்ந்து கொடுக்கப்படும். அன்பானவர்களே, மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையும் தயவும் இரக்கமும் மகா பரிசுத்தமும் நீடிய சாந்தமும் பொறுமையும் உள்ளவரே, ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறவரே, இதோ உம்முடைய சத்திய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுப்போம் என்று ஒப்பு கொடுத்து இங்கே வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆமென். ஆண்டவரே, தெய்வீக சமூகத்து அப்பங்களை, ஜீவ அப்பத்தை, ஆண்டவரே, நித்திய ஜீவ அப்பத்தை எங்களுக்கு இந்த வேளையில பிட்டு கொடுப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்பா. அதை நாங்கள் புசிக்க போகிறோம் ஆண்டவரே. அதை நாங்கள் ஆண்டவரே ருசி பார்க்க போகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, இதை அநேகருக்கு கொடுக்க நாங்கள் ஆண்டவரே ஆர்வமுள்ளவராய் இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எங்களுடைய திராணிக்கு தக்க வண்ணமாய் எங்கள் ஆவியானவர் எங்களை போதி தருளும்படிக்காய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுது ஜெபித்த வண்ணமே பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறதுனால அப்பங்கள் எங்கே வைக்கப்படுகிறது? அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் தான். அதைத்தான் நமக்கு தேவனாகிய கர்த்தர் விட்டு கொடுக்க போகிறார். ஆமென். அந்த அப்பமானது கர்த்தருடைய வெளிச்சத்தில் மினோரா குத்து விளக்கும் அதே பரிசுத்த ஸ்தலத்திலே தான் இருக்கிறது. அவருடைய வெளிச்சத்தில் நாம் இதை பிட்டு சாப்பிட போகிறோம். ஆமென். நம்முடைய சுய வெளிச்சத்தில் அல்ல, சுய சிந்தனையினால் தியானிக்கிறது அல்ல. அன்பானவர்களே, நமக்கு நிச்சயமாகவே விதமான பாக்கியத்தை இப்பொழுது நமக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். வாருங்கள் வாசிப்போம். லூக்கா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 32வது வசனம். உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே ஆகையினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றார். நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே. சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்கிற யார் சந்தோஷப்படுகிறார்கள்? நாம் என்று சொல்லப்படுகிறது. தேவனாகிய கர்த்தரும் பரலோகமும் தேவ தூதர்களும் பூமியில அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட விசேஷித்த விதமாய் அவரை போலவே சிருஷ்டிக்கப்பட்ட மனு குலமும் இந்த இரு திறத்தாரும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிற ஒரு வேலைத்தான் இந்த ஓய்வு நாளில கர்த்தருடைய பாதத்தில் ஓய்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்பது. ஹல்லேலூயா. இதைத்தான் ஆதியிலே அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அவர்களுக்கு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை வரும்போது, அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அறியாது இருந்தபோது, அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்காக காத்திராமற் போனபடியினாலே வேறொரு சத்தத்துக்கு அவர்கள் கீழ்ப்படிய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே தள்ளப்பட்டார்கள். ஆனால் கர்த்தர் சிலுவையிலே அந்த காரியங்களை எல்லாம் முறியடித்து, நம்முடைய எண்ணங்களை எல்லாம் சுத்திகரித்து, எல்லா நன்மைகளையும் நமக்கு கொடுத்து, மீண்டுமாக இதோ நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சில குழப்பங்கள் ஏற்படுமானால், சில பிரச்சனைகள், சில தோல்விகள், சில பலவீனங்கள் ஏற்படுமானால், ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய கரங்களை வானத்தை நோக்கி உயர்த்தும் போது தேவனுடைய சத்தம் இவ்விதமாக ஆங்காங்கே தொனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென். ஆதலால் இன்றைக்கு இருக்கிற சபையானது கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு மகிழ்ச்சியிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய சத்தத்தை கேளாத அநேக நாட்கள் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்லாதபடிக்கு இப்பொழுது நம்மோடு கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கும் போது, அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. இந்த சம்பவங்களிலே நாம அநேக விஷயங்களை குறித்து நாம் தியானிக்க முடியும்.
ஆனாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த தலைப்பு நிமித்தமாக நாம் இவ்விதமாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால் திவ்ய சுபாவம். திவ்ய சுபாவம் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இந்த தகப்பன் சொல்லுகிறார், மகனே நீ எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார். இன்றைக்கு சபையானது, தேவனுடைய சபையானது தேவனோடு கூட இருக்கிறது. அதற்குத்தான் அந்த தேவ தூதர் மரியாளை பார்த்து சொன்னார், இதோ தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு இம்மானுவேல் என்று பெயரிட்டு இருக்கிறோம். ஆதலால் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். அப்போ நாமும் அவரோடு கூட இருக்கிறோம். இவ்விதமாக இருவரும் ஒருவரோடு ஒருவர் அங்கே இருக்கும்போது என்ன நடக்கிறது என்றால், என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்கிற ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தங்களிலே விசேஷித்த வாக்குத்தத்தம் இங்கே கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனுடைய தாற்பரியங்களை பார்க்கும்போது யூதர்களுக்கென்றும் புறஜாதிகளுக்கென்றும் பிரித்து பேசப்படும். ஆனால் இன்றைக்கு நம்மோடு கூட தேவன் இருக்கிறபடியினாலே, இன்றைக்கு நாம் அவரோடு கூட இருக்கிறபடியினாலே அருமையான அந்த வார்த்தை, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. கோடிட்டுக் கொள்ளுங்கள், தேவனுடையவைகள் எல்லாம் நம்முடையதாய் இருக்கிறது. இது நம்முடைய வாழ்க்கையில பரிபூரணமாக நம்முடையவைகள் ஆகிவிட்டனவா? அது ஏன் பரிபூரணம் என்கிற ஒரு வார்த்தையை இங்கே நான் உச்சரிக்கிறேன் என்றால், இரண்டு விதமான காரியங்கள் அவரிடத்திலே உண்டு. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதங்களும், இன்னொன்று வானத்துக்குரிய பாக்கியமுள்ள காரியங்களும். வானத்தின் ஆசீர்வாதங்களும், இரண்டு விதமான காரியங்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்திலே இருக்கிறது. இன்றைக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதங்களில் நிச்சயமாகவே சபைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல செழிப்புள்ளதாக திரளான ஜன கூட்டங்களோடு கூட இன்றைக்கு வளர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. நல்ல விஷயம்தான். இன்னொன்றும் அவருடையதாய் இருக்கிறது. அப்படி என்றால் அது ஆவிக்குரிய காரியங்கள் தான் அவருடையதாய் இருக்கிறது. ஆவிக்குரிய சுபாவம், தேவனுடைய சாயல், அப்படியாகத்தானே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் அவருடையவைகள் எல்லாம் என்னுடையவைகள் ஆகிவிட்டனவா என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அன்பானவர்களே, இந்த சில நிமிஷங்களிலேயே உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த செய்தியினுடைய சாராம்சம் புரிந்திருக்கும் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். ரோமர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய், சுபாவ அன்பு இல்லாத போதும், சுபாவ அன்பு என்று சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவமே எதில் நிற்கிறது என்று பார்த்தால் அன்பிலே, அன்பு என்கிற அந்த காரியத்திலே தான் நின்று கொண்டிருக்கிறது. மற்றவர்களிடத்தில் அன்பு செலுத்துகிறதும், மற்றவர்களை கவனிக்கிறதும், அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிறதும், மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக ஓடுகிறதுமாக போய்கொண்டிருக்கிறது. உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையினுடைய முழு காரியத்தையும் நாம் பார்க்கும்போது சுபாவ அன்பென்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்னால் அடுத்த வசனங்களை வாசிக்க முடியவில்லை. அது என்ன அன்பு என்று சொன்னால் சரி, ஓகே. சுபாவ அன்பு என்றால் ஏதோ ஆவியானவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறாரே, அப்படி என்றால் என்ன? இன்றைக்கு அநேகரை பார்க்கிறோம், ஞாயிற்றுக்கிழமை நாளில் நல்ல சந்தோஷமாகவும், நல்ல பரிசுத்தவான்களாகவும், நல்ல நீதிமான்களாகவும், சத்தியவான்களாகவும் நாம் இந்த சபைகளிலே உட்கார்ந்து கொண்டு அருமையாக வசனங்களை கேட்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. இந்த சபைக்கு தேவையானவைகள் எல்லாம் கர்த்தருக்காக நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஜனங்களை ஒருவரை ஒருவர் நேசிக்கத்தான் செய்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதே வெளியில போன பிற்பாடும் இதே அன்பு ஜனங்கள் மீதும், உற்றார் உறவினர்கள் மீதும், ஏன் இன்னும் சொல்ல போனால் நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் மீது கூட இந்த அன்பு அங்கே செல்லுபடி ஆகிறதா, அங்கே அது நடக்கைக்கு வருகிறதா என்று சொல்லி பார்க்கும் போது அநேகருடைய வாழ்க்கையில அப்படி இல்லாதது போல் காணப்படுகிறது. அன்பானவர்களே, அதனால்தான் இதை நான் இன்றைக்கு உங்களுக்கு பிரித்து காண்பித்து கொண்டிருக்கிறேன்.
அன்பு வேற, சுபாவ அன்பு வேறங்க. அன்பே விசேஷித்த ஒண்ணுங்க. நான் சொல்றது புரியுதா? நாம் அப்படித்தான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் மாற்றப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம். அன்பே விசேஷித்த ஒன்று. முன்பு நான் வேற ஒரு ஜென்ம சுபாவத்தில் காணப்பட்டேன். கோபம் உள்ளவனாக காணப்பட்டேன். எதற்கெடுத்தாலும் ஒரு எரிச்சல், எதையுமே என்னால் சகித்து கொள்ள முடியாது. இப்படி இருந்த ஒரு நிலைமையில இருந்து கிறிஸ்துவின் அன்பின் ஆழ அகல நீல உயரத்தை நான் உணர்ந்து கொண்டு வர 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 என்னுடைய உள்ளத்திலே, என்னுடைய இருதயத்திலே தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறதுனால என்னுடைய சுபாவம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது? அன்புள்ளவனாக மாறிக்கொண்டிருக்கிறது. நல்லதுதான், நல்ல விஷயம்தான். இதுவே விசேஷித்த ஒன்று. விசேஷங்களிலும் விசேஷமானவையை குறித்துத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அன்பானது சுபாவத்திலேயே காணப்படுமானால், எத்தனை பேருக்கு இதனுடைய ஆழம் புரிகிறது என்று தெரியவில்லை. நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவாரானால் இதனுடைய தாற்பயத்தை நிச்சயமாகவே நமக்கு கற்றுக் கொடுப்பார். அன்பான சுபாவமே அன்புங்க. நம்ம நிறைய நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறதை காட்டிலும் அதிகமாக ஜெபங்களிலே ஈடுபடுகிறோம். உபவாச ஜெபங்களை நாம் நியமித்துக் கொள்ளுகிறோம். பொதுவான ஜெபங்கள் அது நல்ல விஷயங்கள் தான். நான் சொல்லுகிறது நம்முடைய காரியத்துக்காக, ஆண்டவரே இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்களில் நாம் ஜெபிக்கிறோம். எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து விடுகிறது என்று சொல்லி நாம் அங்கே முறையிடுகிறோம். ஏன்? நம்மிடத்திலே முதலாவது சுபாவ அன்பு இல்லாததினால் தான் அநேக பிரச்சனைகள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறது. நன்றாய் கவனிப்பீர்களானால் நாம் எதை விதைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்வோம். அன்பை அல்ல. அப்படி என்றால் என்ன? ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்கும் போது, ஏதோ ஜெபம் பண்ணும் போது, ஒரு அந்நிய பாஷையில பேசும்போது, அபிஷேகத்தை புதுவிதமாய் அப்போது ஒரு உத்வேகத்தோடு கூட பெற்றுக்கொண்டு அந்த நேரத்தில் நான் அன்பு செலுத்துகிறவளாய் அல்ல. அன்பானவர்களே, 24 மணி நேரமும் அதற்கு பெயர்தான் தேவ அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரையிலும் நான் சொன்னதெல்லாம் மனுஷனுடைய அன்புங்க. நான் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கிறதெல்லாம் சுபாவ அன்பு. தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு நம்மை அழைத்திருக்கிறார். ஆதலால் அவரை நாம் எப்படி பார்க்கிறோம்? அவருடைய சுபாவமே அன்புள்ளது அல்லவா? ஆதலால் தானே இன்றைக்கு கிருபையின் மேல் கிருபை பெற்றவர்களாய் இன்றைக்கு நாம் அவருடைய பாதத்தில் மரியாதை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். வாருங்கள், ஒரு சிலருடைய அன்பை குறித்தும் சுபாவ அன்பை குறித்தும் நாம் தியானம் செய்வோம். இருக்கட்டும், இதே லூக்கா புஸ்தகத்தில் சகேயுவை குறித்து பேசப்படும் போது அங்கே ஒரு அருமையான இந்த சத்தியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னுடைய வீட்டிற்கு வருகிறேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் வீட்டுக்கு வந்தார், சகேயனுடைய வீட்டிற்கு. அவர் அந்த இடத்துல ஒன்றுமே செய்யவே இல்லைங்க. சகையினுடைய உள்ளத்தில் இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது தன்னுடைய பாதங்களை சகையினுடைய வீட்டிற்குள்ளே வைத்தாரோ அந்த நொடி பொழுதுல இருந்து அவனுக்குள்ளே தேவன் மீது கொண்ட அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பித்து விட்டது. ஜனங்கள் மீது அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பித்து விட்டது. அவன் இம்மிடியேட்டா உடனடியா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்ததுங்க அவருடைய வாயிலிருந்து, சகையினுடைய வாயிலிருந்து, ஆண்டவரே, நான் யாரிடத்தில் ஆகிலும் நான் எதையாகிலும் பெற்றிருப்பேன் ஆனால், அநியாயமாய் பெற்றிருப்பேன் ஆனால் அதை நான் நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். நான் கேட்கிறேன், கர்த்தர் சொன்னாரா? சொல்லுங்க, பிரசங்கம் பண்ணினாரா? அட, ஒரு 5 நிமிடமாவது அவர் பேசினாரா? இல்லையே. சகேயுக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தை சுட்டி காண்பித்தாரா? இல்லையே, ஒண்ணுமே செய்யலையே. ஆனா சகேயுனுடைய சுபாவமே மாற்றப்பட்டதுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? உடனடியாக, இம்மிடியேட்டா. அப்ப நான் சொல்றேன், சகேயுனுடைய வீட்டிற்கு கர்த்தர் போனது நிமித்தமே சகேயுக்குள்ள இவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் உண்டாய் இருக்குமானால், நம்முடைய இருதயத்தில் அவருடைய பாதம் பதிக்கப்பட்டிருக்கிறதே, அவர் நம்முடைய இருதயம் என்னும் சிங்காசனத்தில் பல ஆண்டுகளாய் வீற்றிருக்கிறாரு. அவருடைய திரு சத்தத்தை நம்முடைய செவிகள், ஆவிக்குரிய காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அவருடைய சத்திய வசனங்கள் என்னுடைய செவிகளிலே வாழ்நாள் முழுவதும் தொனித்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது என்னுடைய சுபாவம் மாற்றப்பட்டிருக்கிறதா இல்லையா? அன்பா
தேவ அன்பா, அன்பா, சுபாவ அன்பா, இவங்களால என்ன பண்ணவே முடியல தெரியுங்களா? கிறிஸ்துவின் முகத்தை பார்த்த அந்த நொடி பொழுது தங்களுடைய அகத்தின் முகம் மாற்றப்பட்டு போய்விட்டது. தங்களுடைய நடக்கைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துருச்சுங்க. இன்னும் சொல்ல போனால், இன்னும் சகேயு பரிசுத்த ஆவியானவரை பெறவே இல்லைங்க. நல்லா யோசிங்க. இன்னும் ஆவி பொழிந்தருளப்படவில்லை. இன்னும் வருடத்திற்கு 52 பிரசங்கங்கள் ஏறெடுக்கப்படவில்லை. உடனடியாக சகேயு மாற்றப்பட்டு என்னவாக மாற்றப்பட்டு போனான்? மனிதனாய் இருந்தவன் தேவ மனிதனாய் மாற்றப்பட்டு போனான். ஒரே வீட்டு ஜபம் தாங்க, ஒரே வீடு போறது தாங்க, ஒரு வீடு சந்திப்பு தாங்க. சொல்ல போனா ஒரே ஒரு நாள் அடிக்கடிக்கு போனார் என்று சொல்லப்படவில்லை. அவ்விதமாக இவர்களுடைய காரியங்கள் மாற்றப்பட்டு கொண்டிருக்க, இன்றைக்கு சபையானது அன்பிலே போய்கொண்டிருக்கிறதா? நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், நான் பலவந்தமாய் அவருடைய அன்பினாலே இழுக்கப்பட்டிருக்கிறேன், ஆதலால் நான் ஊழியம் செய்ய வேண்டும் அல்லவா? ஆதலால் நான் வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லவா? ஆதலால் நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக வேண்டும் அல்லவா என்கிற ஒரு கடமையின் நிமித்தம் தேவனிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் அன்பு செலுத்துகிறவர்களா அல்ல. நீங்கள் உறங்கி போய்விட்டாலும் உங்களுடைய ரத்தத்துல அந்த அன்பு பிரதிபலிக்க வேண்டும். நாளைய தினத்துல தேவாலயத்துல எல்லாரும் கூடி 6 நாட்கள் தேவன் எனக்கு செய்த நன்மைகளுக்காய், அவர் கொடுத்த விடுதலைகளுக்காய், அவர் அனுகிரகம் பாராட்டின ஆசீர்வாதங்களுக்காய் அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்கிற ஒரு, நீங்கள் உறங்கினாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ அன்பை ருசி பார்த்த அந்த ஆத்துமா உறங்காதபடிக்கு சுபாவத்திலேயே ஆராதிக்க வேண்டும் என்கிற ஒரு வல்லமை அங்கே காணப்பட வேண்டும், ஒரு தீவிரம் அங்கே காணப்பட வேண்டும். நீங்கள் உறங்கினாலும், சரீரம் உறங்கினாலும் ஆத்துமா விழித்தெழ வேண்டுமே. தாவீது சொல்க, ஆண்டவரே பாதி ராத்திரியிலே எழுந்து நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவரே பாதி ராத்திரியிலே எழுந்து துதிக்கிறோமோ இல்லையோ, அது அவரவர்களுடைய காரியங்கள். அதிகாலையில் இந்த ஓய்வு நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நேரத்திற்கு முன்பதாகவே ஓடி வந்து, ஆண்டவரே இது என்னால் தடுக்க முடியாது ஆண்டவரே, என்னுடைய கால்கள் வீட்டிலே நிற்காத ஆண்டவரே, என் தேவனே உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து திரிகிற என்னாலே அந்த ரட்சகருடைய உம்முடைய இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து நான் சபையிலே வந்து ஆவிக்குரிய சகோதரர்களோடு கூட ஆவிக்குரிய குடும்பத்திலே வந்து நிற்காதபடிக்கு என்னுடைய கால்கள் வெளியிலே நிற்க முடியாத ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் அன்பானவர்களே! இவைகள் சுபாவத்திலே வர வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ அறிவுரைகள், எத்தனையோ விதமான ஆலோசனைகள் கொடுக்கப்பட்டோம். அந்த ஆலோசனைகளை எல்லாம் தைரியமாக, துணிகரமாக தள்ளிவிடுகிறவர்கள் அநேகர் உண்டு என்கிறதை இன்றைக்கு நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆலோசனைகள் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருக்கிறார்கள். ஆலோசனை தேவனால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னாரே, அவரால் கொடுக்கப்படுகிற அந்த ஆலோசனைகளை கூட தள்ளிவிடுகிற துணிகரத்துக்குள்ளே இன்றைக்கு அநேகர் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அல்ல அன்பானவர்களே. என்னுடைய சுபாவம், தானியேலனுடைய சுபாவம், அவர் அந்நிய தேசத்தில் இருந்த போதும் கூட எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாதவராய் துணிகரமாய் அவர்கள் நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன், என் ஜீவனே போனாலும் ஜெபிக்கிறதுல நான் தவற மாட்டேன், கர்த்தரை ஆராதனை செய்கிறதுல, ஒரு நாளைக்கு 3 வேளை ஆராதனை செய்கிறதுல நான் ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன், பயந்து ஓய்ந்து போக மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய சுபாவத்திலேயே அந்த பிரமாணங்கள் கலந்திருந்தது. அவர்களுக்குள்ளே ஓடின அந்த ரத்தத்தில் அந்த பிரமாணங்கள், கட்டளைகள், கற்பனைகள் கலந்து விட்டு இருந்ததை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாகவே ஒரு பாடு வருகிறது என்றால் சரீரத்துக்கு பிரச்சனை தானங்க, வலி வேதனைகள் தானங்க, இன்னும் சொல்ல போனா ஜீவனே போகிற ஒரு நிலைமை தானங்க. அப்பொழுது அவர்கள் இருந்திருக்கலாம் அல்லவா, அமைதியா இருந்திருக்கலாம் அல்லவா. ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியல, அமைதியா இருக்கவே முடியலங்க. பவுலையும் ஷீலாவையும் குறித்து நாம் பார்க்கிறோம். அவர்கள் இருந்த இடம் பயங்கரமான ஒரு இடம், அவர்கள் இருந்த நிலைமை பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அடுத்த நொடி அவர்களுக்கு ஜீவன் இருக்குமான்னு தெரியாது. ஒரு நிமிஷ பொழுதிலே அவர்களுடைய ஜீவன் எடுக்கப்படுகிற ஒரு இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். உடம்பெல்லாம் அடிகள் பட்டு
அநேக பாடுகள் பட்டு இப்பொழுது அந்த இடத்துல இருக்கிறார்கள். எல்லாரும் சொல்லுகிறார்கள், அப்போஸ்தலர்களை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள், அவருடைய நாமத்தை நீங்கள் பிரஸ்தாபம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்ன போதும் அவர்களால் பேசாமல் இருக்க முடியவில்லையே. இன்றைக்கு அருமையான ஆராதனை கூட, அருமையான சத்திய பிரசங்கங்கள், அருமையான நிலைமை சூழ்நிலைகள் எல்லாம் அமைந்திருக்கிற போதும் எந்த விதமான தடைகள் இன்னும் ஏற்படாத போதும் கூட இன்றைக்கு சோர்ந்து போகிறதும், தாமதிக்கிறதும், பின்வாங்கி போகிறதும், வராமற் போகிறதும் காரணம் என்ன? அன்பு இருக்கிறது தேவன் மீது, சுபாவத்திலே அது இன்னும் கலக்காதபடியினாலே. வசனங்களுக்கு கீழ்ப்படுகிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அவரால் எழுதி கொடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த வார்த்தை வசனங்களுக்கு கீழ்ப்படிவோம். ஆனால் அது எதை காண்பிக்கிறது? என்னுடைய இரத்தத்திலே, கர்த்தருடைய இரத்தம், திருவிருந்து எடுக்கிறோமே, எதுக்குங்க? நாம் மனுஷரால் பிறந்தவர்கள் அல்ல, தேவனால் நான் பிறந்திருக்கிறேன். தேவனுடைய இரத்தம் எனக்குள்ளே ஓடிக்கொண்டு இருக்கிறதுனாலே அவர் என்னை எதிர்பார்க்கிறாரோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யும்படிக்கு அவருடைய இரத்தம் எனக்குள்ளே ஓடுகிறதுனாலே அவைகளை நான் செய்தே தீருவேன். பூமியிலே, அதுதான் வேதம் சொல்லுகிறது, பூமியிலே நாம் தேவனுடைய செய்கைகளாய் இருக்கிறோம், நம்முடைய செய்கைகளாய் அல்ல. இப்போ தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? கர்த்தருடைய சித்தம்தான் என்ன? அவரோடு அமர்ந்து இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதைத்தான் ஆதாம் இழந்து போனான். ஆதாமுக்கு 2 விஷயம் கொடுத்தாருங்க ஆண்டவர் ஏதேனில. நல்லா கவனிச்சிங்கன்னா இது நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒன்று, அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்கும்படிக்கு, வேலை செய்யும்படிக்கு. இன்னொன்று, தேவனோடு இருக்கும்படிக்கு. நீ உன் வேலையை நீ பண்ணு, ராயனுடையதை ராயனுக்கு கொடு, ஆனா அதே நேரத்தில் என்னுடையதை நீ எனக்கு தர வேண்டும். என்னுடையதுன்னா எது? அந்த ஆதாம் தாங்க அவருடையது, அவருடையவன். அந்த ஏவாள் தான் அவருடையவள். என்னுடையது என்னோடு கூட இருக்க வேண்டும். இப்ப என்ன சம்பவித்தது? அவர்கள் இந்த காரியங்களை செய்யும் போது என்ன நடந்தது? அவர்கள் வேலைகள் அவர்களை விட்டு போகவில்லை. தயவு செய்து குழந்தைகளை வெளியே கொண்டு செல்வீர்களாக. பரிசுத்தர் ஸ்தோத்திரம். அவர்கள் வெளியே போகவில்லை. எங்கே போனார்கள் சொல்லுங்க? அவங்களுக்கு வேலை போகல. எது போச்சு? தேவன் போயிட்டார். இன்னைக்கும் இதே தாங்க, வேலையெல்லாம் போகாது, வேலையெல்லாம் நல்லாவே நடக்கும். இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்குள்ளே வருகிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாகவே இப்படிப்பட்ட பொருளாதார ஆசீர்வாதங்கள் உண்டு. தரித்திரம் நீங்கி போகும், வறுமை மாறி போகும். இது நிச்சயமாகவே இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் உண்டு. அப்படி என்றால் வேலைகள் வர வர விருத்தியாகி கொண்டே போகும், பொறுப்புகள் அதிகமாகி கொண்டே போகும். ஏன் தெரியுமா? இதுல 2 விஷயம் இருக்கு. ஒன்று, இவர்களுக்கு வேலை பலுவை அதிகமாக்கத்தான் பார்வோன் சொன்னால, அவர்கள் அவர்களுடைய தேவனை தேடி போகிறேன் என்கிறார்கள். இன்னும் அவர்களுக்கு வேலைகளை பலுவாக்க வேண்டும். கொடுக்க வேண்டிய மூல பொருட்களை கூட கொடுக்க கூடாது, அவர்களே தேடிக்கொள்ளட்டும். அப்பொழுது அவங்களுக்கு என்ன இருக்காது? ஆராதனைக்கு போனோன்னு எண்ணமே இருக்காது. வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தான் இருக்கும் என்று சொல்லி அன்றைக்கு சொன்ன அதே காரியம் இன்றைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கர்த்தர் வேலைகளை ஆசீர்வதிக்கிறார், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று அதிகமாய் விரும்புகிறாரே. ஆதாம் உறவை இழந்து போனான். இன்றைக்கும் சபையானது தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்களை இன்னும் ஆசீர்வாதமாக வளர வேண்டும், இன்னும் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறதே ஒழிய, நம்மால் இழந்து போன அந்த உறவை அவரிடத்திலே அமர்ந்து நான் அதை சேர்த்து கொள்ள வேண்டும், அதில் இன்னும் நான் வளர வேண்டும் என்கிற எண்ணங்கள் குறைந்து கொண்டே தான் வந்து கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே செய்த அந்த தியாகம் எதற்காக? நாமும் அவரும் ஒன்றாயிருக்கும்படி. சீஷர்களை தமக்கென்று செலக்ட் பண்ணினது, தெரிந்து கொண்டது எதற்காக? தம்மோடு கூட இருக்கும்படிக்கு. மார்க் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஏன் தம்மோடு கூட இருக்கும்படி அவர் விரும்புகிறார் என்று சொல்லி அடுத்ததாக பார்ப்போம். மார்க் 3:14. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு
அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் அவர் தெரிந்து கொண்டாருங்க. முதலாவது காரியம், அவருக்கும் மனுஷனுக்கும் ஒரு பிரிவினை உண்டாயிற்று. அதை சரி செய்யும்படிக்குத்தான் அவர் வாஞ்சித்து இந்த பூமிக்கு அவர் கடந்து வந்தார். அவர்கள் எல்லாம் அவரோடு கூட இருக்கும்படிக்கு அவர்களை அழைத்தார். இன்றைக்கும் நம்மை அப்படித்தான் அழைக்கிறார். கல்யாண விருந்துக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். இதோ இங்கே சத்திய விருந்து உங்களுக்கு பந்தியிலே பகிர்ந்து அளிக்கப்படும் என்று சொல்லித்தான் அவர் அழைத்திருக்கிறார். விருந்தை கொடுக்கிறவர் மாத்திரம் அல்ல, அதற்கு தேவையான பின்பு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வேளையும் நாம் அந்த விருந்தை ருசி பார்த்தவர்களாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் கர்த்தருக்குள்ளே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லித்தானே அவர் அழைக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னு தயவு செய்து இந்த செய்திக்கு பின்பதாக உட்கார்ந்து தியானியுங்கள். மற்றவர்களை நான் நேசிக்கிறேன், ஓகே, ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு அதனால நான் நேசிக்கிறேன், அப்படி அல்ல. நம்முடைய உள்ளமே எதனால பொங்க வேண்டும்? அந்த நேசத்தாலே, தேவனுடைய அன்பினாலே, மன்னிக்கிறேன் என்கிற ஒரு காரியத்தினாலே. நல்லா கவனிப்பீர்கள் என்றால், சுபாவ அன்பு இல்லாதவர்களுடைய 2 விஷயத்தை நான் சொல்றேன். வாங்க, மத்தேயு புஸ்தகத்துல 18ஆம் அதிகாரம் 33வது வசனம். அந்த 18ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவத்தை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு எஜமான் தன்னிடத்துல கடன்பட்ட ஒருவனுடைய கடனை மன்னித்து விடுகிறான் இல்லையா? இவனிடத்துல கடன்பட்ட மற்றொருவனை இவன் மன்னிக்க மனமில்லாதவனாய் அவனிடத்துல நடந்து கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி அதுக்குத்தான் ஆண்டவர் கேட்கிறார், நான் உனக்கு மன்னித்தேன் அல்லவா? இல்ல, இங்கே முதலாவது வசனம் என்ன வாசித்தோம்? எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையது என்று ஒப்பு கொடுத்தேன் அல்லவா? என்னுடைய குணாதிசயங்களை எல்லாம் நான் உன்னிடத்துல கொடுத்திருக்கிறேன் அல்லவா? இப்பொழுது ஏன் உன்னிடத்துல இருந்து மற்றவர்களிடத்துல அது வெளிப்பட காணோம்? நான் சொல்றது புரியுதா? பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோமே, எவைகளெல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்? ஆவிக்குரிய கனி என்று சொல்லுகிற அந்த 9 விஷயங்களையும் தானே நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இது யாரிடத்துல இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்தல்லவா நமக்கு கடந்து வந்திருக்கிறது. அவரல்லவா நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆதலால் டெம்பரரியா அன்பு செலுத்தாதீங்க, டெம்பரரியா வசனத்துக்கு கீழ்ப்படியாதீங்க. எப்பயோ ஒரு நேரம் ஜெபத்து, அப்படி அல்ல. அந்த நேரம் வரும்போதெல்லாம் தேவனுடையவைகளை தேவனுக்கு செய்யும்படிக்கு, தேவனுடையவைகளை தேவனுக்கு கொடுக்கும்படிக்கு இது சுபாவத்திலேயே ஊறி போகுமானால் இந்த மனவாட்டிக்கு எதிராக எந்த சத்துவமும் வேலையே செய்யாதுங்க. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சுபாவம் இருந்த தானியேலுக்கு எதிராக சிங்கமே உட்கார்ந்து இருந்ததுங்க. 1 அடி 2 அடி தாங்க கேப்பு. சிங்கத்தினுடைய தன்மையே மாறி போனது. நம்ம சொல்றோம் ஆண்டவர் அந்த சிங்கத்தினுடைய வாய்களை அடைத்தார், கர்த்தர் வாய் அடைத்தார். உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. எது நிமித்தம் அதை அடைத்து போட்டார்? எது நிமித்தம்? தானியேலுடைய சுபாவ கீழ்ப்படிதலின் நிமித்தம். கீழ்ப்படிதல் வேற, நான் சொல்றது சுபாவமே அப்படி இருக்கிறது வேற. அதை பார்த்தார். இவனால ஜெபம் பண்ணாம இருக்கவே முடியலையே, இவனால நம்ம ஆராதிக்காம இருக்க முடியல, என்றைக்கோ கொடுத்த பிரமாணத்தை இவ்வளவு எதிர்ப்பிலேயும் இவன் கை கொள்ளுகிறானே, இவனுடைய அந்த திவ்ய சுபாவத்திற்கு நான் கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த சிங்கத்தின் வாயை அடைத்தார். ஆமாந்தானே? ஆமாந்தானே? கர்த்தருடைய நாமத்துக்கு. இப்படியே வேதத்திலே இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுடைய சுபாவங்களை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும். அன்பானவர்களே, என்னாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் 19வது வசனம். என்னாகமம் 12:13. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். யாரை குணமாக்கும் என்று கெஞ்சுகிறான்? தன்னுடைய சகோதரியை மிரியாமை குணமாக்கும்படி தேவனை நோக்கி கெஞ்சுகிறான். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும், மிரியான் தேவையே இல்லாம, ரீசனே இல்லாம இப்ப என்னைக்கோ நடந்த விஷயத்தை வச்சு இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார் மோசேயின் இடத்துல, தம்பி கிட்ட. இதை கர்த்தர் கவனித்தார், மிரியாமை தண்டித்தார். என்னைக்கும் நடந்து அந்த சாப்டரே முடிஞ்சிருச்சுங்க. இந்த அம்மாவுக்கு வேற ஒரு பிரச்சனை. இதை நேரடியா வந்து பேசாம இப்ப மோசையை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னைக்கோ நடந்த விஷயத்தை இப்ப கொண்டு வந்து அங்க பிரச்சனை பண்ணும்போது கர்த்தர் பார்த்தார், அவளை தண்டித்தார். இல்ல,
அவள் மனம் திரும்பும்படிக்காய் இந்த காரியத்தை கர்த்தர் செய்தார். இந்த நேரத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? மோசே இடத்துல நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இவளுக்கு நல்லா வேணும், நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், எகிப்தில் இருக்கிற 6 லட்சம் ஜனங்களை கொண்டு வந்த ஒட்டு மொத்தத்தில் 20 லட்சம் ஜனங்களை கொண்டு வந்தவன் அல்லவா, நான் தேவனோடு சஞ்சரிக்கிறவன் அல்லவா, என்னுடைய ஸ்தானம் என்ன, இவளுடைய விஷயம் என்ன, என்னதான் இவன் எனக்கு அக்காவா இருந்தாலும் இப்படியா என்ன பிரச்சனை பண்றதுன்னு சொல்லி அமைதியா போய்விடுவோம். ஆனால் இங்கே மோசே பண்ணின காரியம் என்ன? தேவனை நோக்கி மன்றாடினான். சுபாவங்க, அல்லேலூயா, சுபாவங்க. இன்றைக்கு அநேக சகோதரர்களுக்குள்ள சில குறைவுகள் உண்டு, இருக்கும் தான், இயல்பு தான். ஆனால் அவைகளெல்லாம் மன்னித்து கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணுகிறோமா? ஆண்டவரே இவளை ஒரு விசை மன்னித்தரலுமே. அங்கே கர்த்தர் பேசுற அந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அருமையா இருக்குங்க. உன் நிமித்தம் நிறைய இடங்களிலே மோசே ஜனங்களுக்காக ஜெபித்த போது உண்மையிலேயே ஒரு சிலர் புலம்புறோம், ஏன் தான் இந்த ஊழியம், ஏன் தான் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி நிறைய மேய்ப்பர்கள் வருத்தப்படுகிற ஒரு காலம் இருக்குது, ஒரு நேரம் இருக்கத்தான் செய்கிறது ஜெபங்களிலே. ஆனால் மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அதே ஊழியத்தை தான் தொடருகிறார்கள், அதே ஜனத்துக்குத்தான் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள். எந்த ஜனம் அவர்களுக்கு எதிராக குற்றப்படுத்துகிறதோ, குறை இல்லாததை கூட குறை என்று சொல்லி கண்டுபிடித்து பேசுகிற அளவுக்கு ஜனங்கள் இருந்தாலும் அதே ஊழியத்தை தான் இவர்கள் செய்கிறார்கள். ஏன் தெரியுங்களா? சுபாவம் மாறி போய்விட்டது. அதற்கு முன்பதாக யாராவது ஒருத்தர் ஏதாவது சொன்னா கூட நம்ம அங்க போவே மாட்டோம். சொல்லுவேன்ல, நான் அந்த பக்கம் தலை வச்சு என்ன பண்ண மாட்டேன், படுக்கவே மாட்டேன். ஆனா இப்ப எப்படிங்க மறுபடியும் அந்த கால்கள் அங்கே சென்று போய்கொண்டு இருக்கிறது? எப்படி மறுபடியும் அவர்களுக்காக ஜெபிக்க முடிகிறது என்றால், ரத்தம் மாறி போய்விட்டது. இது முந்தின ஆதாம்னுடைய ரத்தம் அல்ல, இது பிந்தின ஆதாம்னுடைய ரத்தம். இது நமக்குள்ளே இருக்குமானால் நமக்கு எதிராக அதான் ஆண்டவர் சொல்றார், புறாக்களை போல நீங்கள் கபடற்றவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். கபடற்றவர்களாய் இருக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் வேதத்தை எடுத்து தியானித்தே ஆக வேண்டும். தாவீதினுடைய காரியத்துல பார்க்கும்போது எவ்வளவு தான் சவுல் எதிராக அவனுக்கு நிம்மதி இல்லாதபடிக்கு, அந்தந்த நேரத்துல ஆகாரம் கூட நிம்மதியா சாப்பிட முடியாதபடிக்கு அவனை துரத்தி பிடித்திருந்தாலும் அங்கே அருமையான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிற 2 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். 2 சாமுவேல் 26:7. பிற்பாடு தீரு என்னும் கோட்டைக்கும் ஏபியர் கானானியருடைய சகல பட்டணங்களுக்கும் போய் 1 சாமுவேல் 26:7 வாசிமா. 26ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்படியே தாவீதும் அபிசாயும் ராத்திரியிலே அந்த ஜனங்களுக்குள்ளே வந்தார்கள். இதோ யாருக்குமே தெரியாது. இதோ சவுல் ரதங்களில் இருக்கிற இடத்திலே படுத்து நித்திரை பண்ணினான். அவன் தலைமாட்டில் அவனுடைய ஈட்டி நிலத்திலே குத்தி இருந்தது. ஈட்டி எல்லாம் ரெடியா தான் இருக்குது. அவனை சுற்றிலும் நேரும் ஜனங்களும் படுத்து உறங்கி கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, கூட இருக்கிற அபிசாய் சொல்றா தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். யாருடைய பேரை யூஸ் பண்ணி சொல்றா? நல்லா கவனிங்க. இன்று தேவன் உம்முடைய சத்ருவை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுத்து. எப்பா எதிரி தோப்பர் இருக்கிறான் மாத்திரம் இல்ல, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அவன் தலைமாட்டிலே ஈட்டியும் இருக்குது. தேவன் உன் கையில என்ன பண்ணிட்டாரு? எதிரியை ஒப்பு கொடுத்துட்டாரு. யோசிக்காத, ஈட்டினால என்ன பண்ணி போடு, உன்னுடைய எதிரியை கொன்று போடுவாயாக என்று சொன்ன போது, கொன்று போடுவாயாக கூட சொல்லலங்க, உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். நீ கூட கொன்று போட வேண்டாம்ப்பா, நான் பார்த்துக்கிறேன், என் கையில் குத்துரு, 2 குத்தி கூட சாகடிக்க வேணாம். ஒரே அவ்வளோ வெறியில கூட இருக்கிறாங்க. ஏன்னா தாவீதை பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவு அலைச்சல், அவ்வளவு அழுகை, அவ்வளவு ஜெபங்கள். இப்போ கூட சங்கீதம் வாசித்தோம் இல்லையா, அவ்வளவு தொந்தரவு படுத்துறாங்க, டென்ஷன் ஆகிறான் கூட இருக்கிறவன். இப்போ தாவீது சொன்ன வார்த்தை என்ன? தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமல் போகிறவன் யார்? அவரை கொல்லாதப்பா. இது என்னதுங்க? இது அன்பா, சுபாவ அன்பா? சொல்லுங்க. சுபாவ அன்புங்க.
இது நம்மிடத்திலே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் சொன்னார், உன்னை காண்கிறவர்கள் என்னை காண வேண்டும். இன்றைக்கு நம்மை காண்கிறவர்கள் அவரை நேரடியாக காண முடியாது. ஏன்? நாமே நேரடியாக காண முடியாது. ஆவியினாலே தான் நாம் அவரை அறிந்து கொள்ளுகிறோம், அவரை பற்றின தரிசனங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்போ புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள் எப்படி அவரை பார்க்க முடியும்? யார் மூலமாக பார்க்க முடியும்? சபை மூலமாகத்தான் அவரை தரிசிக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னை காண்கிறவர்கள் என்னை காண வேண்டும். அதனால தான் சொல்றாரு, நம்முடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. வானத்துக்குரிய மேனி வேற, பூமிக்குரிய மேனி வேற, பறவைகளுக்கு உண்டான மேனி வேற, மிருகங்களுக்கு வேற வேற. முந்தி இருந்த நம்முடைய சுபாவம் வேற, இப்பொழுது இருக்கிற சுபாவம் வேற ஆகிவிட்டதா? வானத்துக்குரிய மேனி நமக்கு வந்து விட்டதா? வெளியில்லை, உள்ளான மனிதனிலே சொல்லுகிறேன். வானவருக்கு உண்டான அந்த சுபாவம் நமக்குள்ளே வந்து விட்டதா? பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்துல வரமாட்டான்னு சொன்னார். பிதாவினால் இழுத்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிற நமக்குள்ளே பிதாவின் பூரண சர்க்குணம் வந்து விட்டதா அன்பானவர்களே? ஏனென்றால், ஏன் இவைகளை அடுக்கடுக்காக உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் என்றால், வருகை சமீபமாய் இருக்கிறது. அன்புள்ளவர்களை அல்ல, சுபாவ அன்புள்ளவர்களைத்தான் செலக்ட் பண்ண போகிறார். நான் சொல்றது என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொன்னா, நடிக்கிறவர்களை அல்ல, நடப்பவர்களைத்தான் அழைத்து கொண்டு போக வந்து கொண்டிருக்கிறார். வசனத்தின்படி, வசனம் இப்படி சொல்லுங்க, அதனால இப்படி நடந்து கொள்ளுகிறேன், அது நடிப்பு. இயற்கையாகவே வரணுங்க. இயற்கையாகவே என்னுடைய எல்லா கிரியைகளிலும் வசனம் வெளிப்பட வேண்டுங்க. சொல்லி 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 அல்லங்க. 4 முறை தாங்க குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், 5ஆவது முறை தானே சொல்லுதுங்க. ஜூனியர் கிளாஸஸ்ல இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க அப்படின்னாக்கா சொந்தமாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்க. ஒரு தலைப்பை மாத்திரம் கொடுத்துட்றாங்க, நீயே ப்ரிப்பேர் பண்ணுன்றாங்கங்க, சொந்தமாக யோசிங்கிறாங்கங்க. அப்போ உள்ளே இருந்து அது வரணும் அல்லவா? கற்றுக்கொண்டவைகளில் இருந்து. இன்றைக்கு சபையானது அநேக காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன புறப்பட்டு வரணும் சொல்லுங்க? உள்ள இருந்து பரிசுத்தமும் நீதியும் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் அல்ல, வெள்ளிக்கிழமைகளில் மாத்திரம் அல்ல, பைபிள் ஸ்டடியில மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் நமக்குள்ள எது புறப்பட்டு வர வேண்டும்? கர்த்தருடைய குணாதிசயம் நம்மில இருந்து எப்போதும் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு நினைப்பூட்டி கொண்டே இருப்பேன். அதுல நான் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் இதற்கு மிகுந்த பலன் உண்டு. என்ன உண்டு? மிகுந்த பலன் அல்ல, பலன்கள் உண்டு. அல்லேலூயா. அவைகளை, அந்த மகிமையானவைகளை நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமே. அதுதான் நம்ம சொல்லுகிறார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யூதாசை குறித்து நம்ம அங்கே பார்க்கிறோம். என்னை காட்டி கொடுப்பவன் யார்? நான் சொல்றேன், யூதாஸ் 3 வருஷம் அன்புள்ளவனா இருந்தான். ஆமீன். ஆமாம் தானுங்க. வீட்டையும் விட்டுட்டு இவர் கூடவே ஊழியம் செய்கிறாரு. என்ன பண்றாரு? ஊழியம் பண்றாரு. யூதாஸ் 3.5 வருடம் கூட தான் இருந்தார். கடைசி ஒரு நாள் ஒரு சோதனை வந்துச்சு. அது போலியான அன்பு என்று வெளிப்பட்டு விட்டது. அன்பு ஒரு காலத்தில் வெளிப்பட போகிறது. சுபாவ அன்பு எந்த காலத்திலும் ஒரே மாதிரியாக இருக்கும். மீதி இருந்த 11 பேர் அவ்வப்போது அவர்கள் நிலைமைகளினாலே தடுமாறினாலும் சுபாவ அன்புள்ளவர்களாய் காணப்பட்டு கர்த்தருக்காக தாங்கள் வெட்டப்படுகிறதற்கும் அந்த இரத்த சாட்சியாய் மரித்து போகிறதற்கும் அவர்கள் சுபாவத்திலேயே தேவன் மீது, கர்த்தர் மீது அன்புள்ளவர்களாய் இருந்தாங்க. லாசருவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். வாருங்கள் போவோம் என்று கர்த்தர் சொன்னபோது, இப்போ போனால் கண்டிப்பாக அங்கே பிரச்சனை நடக்கும், அவருக்கும் பிரச்சனை நமக்கும் பிரச்சனை, பரவாயில்ல அவரோடு கூட சாகலாம், வாருங்கள் செத்து போனாலும் பரவாயில்லை என்கிற ஒரு சுபாவத்திலேயே அவர்களுக்கு என்ன இருந்துச்சு? கடைசி வரையிலும் கர்த்தரோடு கூடவே நாங்கள் இருப்போம் என்று வந்தது. அப்படிப்பட்ட நினைவுகள் நோவாவுடைய பேழையில நம்ம பார்க்குறோம். அங்கே 2 விதமான பறவைகள். இதை குறித்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்றைய சாட்சியின்படி, செய்தியின்படி எதை குறித்து நாம் அவைகள் அந்த 2 பறவைகளிலிருந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம்? காகத்தை குறித்து பார்க்கிறோம். காகம் எதற்காக வெளியே புறப்பட்டு போனது? அதனுடைய கவனமே என்ன தெரியுமா? நான் சாப்பிடணும். எங்க இருந்தா புறப்பட்டு போச்சு? பேழைக்குள்ள இருந்தா புறப்பட்டு போச்சு. நான் சாப்பிடணும், எனக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு போச்சு.
ஆனா புறா எதுக்காக போச்சு? என் எஜமானுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வர வேண்டும் என்று அது வெளியே புறப்பட்டு போனது. அன்பானவர்களே, புறாவினுடைய கலர் பார்த்தீங்கன்னா வெண்மை, உள்ளேயும் நம்ம எப்படி இருக்கணுமா? வெள்ளை உள்ளமுடையவர்களாய். வெளியே அது வெளியே இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல வரல, அது தானா வெளிப்படுங்க. நம்முடைய வாழ்க்கையில நடக்கையில பரிசுத்தம் வெளிப்படும். அந்த புறாக்களை போல நம்ம இருக்கும்படி கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறாரே. இந்த ரெண்டுமே எங்க தாங்க இருந்தது? நோவா கிட்ட தாங்க இருந்துச்சு, பேழைக்கு உள்ளதாங்க இருந்துச்சு. நான் பார்த்தேன், 371 நாள் இவைகள் எல்லாம் நோவாவுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே இருந்திருக்கிறது. 371 நாள் உள்ளே இருந்த புறாவுனுடைய சுபாவம் வேற. 371 நாளும் புறாவை போலவே உள்ளே இருந்த காகத்தினுடைய சுபாவம் வேறையாவே மாறவே இல்லைங்க. ரெண்டுமே எங்கதான் இருந்துச்சு? உள்ளதான் இருந்துச்சு. இப்பொழுதும் சபைக்குள்ளே எல்லோரும் இருக்கிறோம். சுபாவம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறவர்களும் இதிலே தான் இருக்கிறோம். மாறாத, என்ன சொன்னாலும் நான் மாற மாட்டேன் என்கிறவர்களும் இதிலே தான் இருக்கிறோம். நான் சத்திய வசனத்திலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு எடுத்து காட்டி கொண்டு இருக்கிறேன். அப்படி அல்ல. பறக்க போகிறது காக்கா கூட்டம் இல்லைங்க, புறா கூட்டம் தான் பறக்க போகுது. அதுல நினைவுல வைத்துக் கொள்ளுங்கள். ஏசாயால வாசிக்கிறோம், பறந்து வருகிற புறாக்களை போல பறந்து வருகிற இவர்கள் யார்? புறாக்களை போலந்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஒழிய காகங்கள் ஒருபோதும் அந்த பரலோகத்துக்கு போகிறதில்லை. கருமையானவைகள், உள்ளத்திலே கருமையானவைகள் கண்டிப்பாக அங்கு போக முடியாது. இவைகள் எல்லாம் சாட்சிகளாக வைத்து பார்க்கும்போது நிச்சயமாகவே நாம் இன்னும் 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 இது ஒன்றுமே நம்மை கரைப்படுத்துகிறதற்கோ குற்றப்படுத்துகிறதற்கோ அல்லவே அல்ல, குறை சொல்லுகிறதற்கோ அல்ல. இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம், 7 சபைகள் மீதுமே ஒரு சபையை தவிர ஒரு குறைகளை சொல்லிக் கொண்டு தான் வருகிறார். நீ அநேக காரியங்களிலே உண்மையாய் இருக்கிறாய், நீ அநேக காரியங்களை நன்றாய் செய்கிறாய், எனக்கு பிரியமானவனாய் இருக்கிறாய், ஆனாலும் ஒன்றிலே இந்த குறை இருக்கிறது என்று சொல்லித்தான் கர்த்தர் சபைகளுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஏன் அதை சொல்லுகிறார்? நம்மை குற்றமுள்ளவர்களாக நியாயம் தீர்க்கிறதற்காக அல்ல, பரிபூரணப்படுத்தவே அவருடைய சத்தியம் இவ்விதமாக நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் காட்டு ஒலிவ மரங்களாய் இருந்த நாம் வீட்டு ஒலிவ மரத்துல ஒட்டப்பட்டது நிச்சயம்தானே? நிச்சயமா இல்லையா? சொல்லுங்க. அப்ப காட்டு ஒலிவ மரத்தினுடைய சுபாவம் வேற. அது கனி கொடுத்தா கொடுக்கும், கொடுக்காட்டி போகும். இனிப்பான கனி கொடுத்தா உண்டு, இல்ல கசப்பான கனி கொடுத்தா உண்டு. அதை போய் கர்த்தர் கேள்வி கேட்க மாட்டார். ஏன்னா அதுக்கு அனுதினமும் மழை பெய்கிறதல்ல, அனுதினமும் 2 முறை தண்ணி ஊற்றி வளர்ப்பதல்ல ஒரு எஜமான் மூலமாக. அது தானா மழை பெஞ்சா அது செழிக்கும், வளரும். மழையே இல்லை அப்படின்னா வாடி போகும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் காட்டொலிவ மரங்களாக, இவ்விதமான காட்டொலிவ மரங்களாக இருந்த நம்மை வீட்டொலிவ மரத்திலே ஒட்ட வைத்திருக்கிறாரே. இப்பொழுதும் என்னுடைய சுபாவம் காட்டொலிவ மரத்தின் சுபாவம் போல, நான் கனி கொடுத்தா கொடுப்பேன், இல்லைன்னா இல்லை அப்படின்னா பெயரளவிலே வீட்டொலிவ மரம் என்று சொல்லிக் கொள்ளலாமே ஒழிய, ஆனால் ஒரிஜினாலிட்டி சுபாவத்தில் என்ன அங்கே காணப்படவில்லை. வீட்டொலிவ மரம் யாருங்க? மரம் நல்லதென்றால் கனி எப்படி இருக்கும்? நான் உங்களை கேட்குறேன், மரம் நல்லதா இல்லையா? மரம்னா இது வீட்டொலிவ மரம் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சிலுவையில மரத்துல தொங்கில அந்த ஆண்டவர், அவர் நல்லவரா இல்லையா? சொல்லுங்க. இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் ஏதாவது இருக்குதா? நல்ல போதகர் தானே, நல்ல தேவன் தானே, அங்க எந்த சந்தேகமும் இல்லை அல்லவா? அப்ப கனி கண்டிப்பா எப்படிதான் இருக்கணும்? அவ்வளவுதாங்க, இவ்வளவுதாங்க, சிம்பிளுங்க. எப்பயாவது ஒரு நேரம் நல்லதா இருக்கணுமா? எப்பவுமே இல்லை. ஒரு அந்த கனியினுடைய ஒரு சின்ன பகுதி கசப்பா இருந்துட்டு மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தா அது நல்ல கனி என்ற பெயர் பெறுமா? 1 கிலோ தக்காளி, நல்ல தக்காளி வாங்கிட்டு ஒன்றே ஒன்று அதில் அழுகின தக்காளி ஒன்றையும் சேர்த்து எடை போட்டு அதற்கும் காசு சேர்த்து வாங்குவானால் அதை மனப்பூர்வமாக பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் இங்கே எத்தனை பேர்? யாராவது ஒருவராகிலும் உண்டா? சொல்லுங்க.
அட பரவாயில்லப்பா, அந்த ஒரு பழம் தானே நஷ்டம், பரவாயில்ல, அவன் தான் சாப்பிட்டுட்டு போட்டான். இல்லையே, கொஞ்சம் கரும்புள்ளி இருந்தாலே பழம் நல்லா தான் இருக்கும். கருப்பு புள்ளி இருந்தாலே இது எனக்கு வேண்டாம், வேற கொடு, என்னுடைய காசு, என்னுடைய உழைப்பு, என்னுடைய ரத்தம் அதுக்கு ஏற்றது தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஆர்கியூ பண்ண தெரிந்த நமக்கு இதோ கர்த்தர் வந்து கொண்டு இருக்கிறார். முழுவதும் பரிபூரண பரிசுத்தத்தை எதிர்பார்த்து ஆவியின் கனி 9 சுவைகளை உடைய ஒரே கனியாக நம்மை எதிர்பார்த்து வந்து கொண்டிருக்கிறாரே, அதிலே ஒரு கரை திரை இருக்குமானால் ஏற்றுக்கொள்ளப்படுமா சொல்லுங்க? ஆஃப்டர் ஆல் கொடுக்குற 10-15 ரூபாய்க்கு நம்ம அதுக்கு ஈக்குவலாக எதிர்பார்க்கும் போது அவர் தன்னுடைய ஒட்டு மொத்த விலையேற பெற்ற ரத்தத்தையே சிந்தி கிரயத்துக்கு கொண்டிருக்கிறாரே, அவர் நம்மை விலைக்கு கொண்டிருக்கிறாரே, அப்போ நம்மிடத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு தன்மை வாய்ந்த கனியை, சுபாவத்தை அவர் எதிர்பார்ப்பார். அன்பானவர்களை, தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டு விடாதிருப்பீர்களாக. இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிற உபதேசம் ஏதேனிலே ஆரம்பித்ததை போல இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அது உள்ளத்திற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏவாளுக்கு பார்த்து பிசாசு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஓ, தேவனை போல மாறப்போகிறேனா? ஆல்ரெடி அவங்க அப்படிதாங்க இருக்கிறாங்க, இதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நல்ல விஷயத்தை தான் இப்போ குழப்புறான் அவன். நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிற இந்த சத்தியங்களை குழப்புகிறதற்கென்று மிகப்பெரிய உபதேசங்கள் ஆங்காங்கே சொல்லப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவைகள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். ஆனா கடைசியில அது என்ன உபதேசம் என்று இப்பொழுது தெரியாது, கைவிடப்பட்ட பின்பு தான் தெரிய வரும். அன்பானவர்களே, இப்பொழுது உங்களுக்கு சத்தியம் கொஞ்சம் கசப்புள்ளதாய் காணப்படும். பரவாயில்ல, எடுத்துக்கோங்க, உள் வாங்குங்க. இது எனக்கென்று சொல்லப்பட்டது. என் தேவன் என்னை சிட்சிக்கிறார்னா அதற்கு அர்த்தம் என்ன? என்னை சரி செய்கிறார் என்ற அர்த்தம். தண்டிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. என்னை சீர்படுத்துகிறார், என்னை இன்னும் சரிப்படுத்துகிறார், என்னை ஸ்திரப்படுத்துகிறார். ஏன்? அவருடைய உள்ளங்கையிலே நான் வரைந்திருக்கிறதுனாலே. ஹல்லேலூயா. அவர் என்னை வரைந்திருக்கிறார். இப்படிப்பட்டவனா இந்த பூமியிலே இவன் வர வேண்டும் என்று வரைந்து வைத்திருக்கிறார், குறித்து வைத்திருக்கிறார். ஆதலால் நமக்கு இப்படிப்பட்ட சத்திய வசனங்களை நமக்கு இந்த நாளிலே போதித்து கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் நம்மேல் கொண்ட நம்பிக்கை என்ன என்று பார்த்து நாம் முடித்துக்கொள்வோம். மத்தேயு புஸ்தகம் 21வது வசனம், 21ஆம் அதிகாரம் 41வது வசனம். அதற்கு அவர்கள் அந்த கொடியரை கொடுமையாய் அழித்து ஏற்ற காலங்களில் தனக்கு கனிகளை கொடுக்கத்தக்க, ஏற்ற காலங்களில் கர்த்தருக்கு கனிகளை கொடுக்கத்தக்க வேறே தோட்டக்காரரிடத்தில் திராட்சை தோட்டத்தை குத்தகையாக கொடுப்பான் என்றார்கள். இதுதாங்க, இப்படிதாங்க நமக்கு வந்திருக்குது. என்ன நம்பிக்கையில வந்திருக்கு தெரியுமா? இந்த திராட்சை தோட்டம், இந்த சபை, இந்த ஸ்தலம், இந்த ஏதேன் தோட்டம் எந்த நம்பிக்கையில வந்திருக்கு தெரியுமா? யூதர்கள் அவர் எதிர்பார்த்த இவ்வித கனி கொடுக்காதபடியினாலே அவர்கள் அன்பு செலுத்தினார்கள், வேத வசனத்தை அன்பு செலுத்தினார்கள். ஆனால் சுபாவ அன்பு அவர்களிடத்துல இல்லாமல் போனதினாலே அங்கே இருந்து எடுத்து அந்த தோட்டத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறார்? கனிகளை கொடுக்கத்தக்க வேறே ஒரு தோட்டக்காரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதுக்காகத்தான் இந்த தோட்டம்? எங்க செடி மரங்களே என்னன்னு நம்பித்தாங்க நம்ம நடுறோம். அது ஒரே நோக்கம் தானேங்க, அந்த ஒன்று தானேங்க, வேற ஒண்ணுமே இல்லையேங்க. அந்த ஒன்றைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார். அப்போ ஒரு நம்பிக்கை நம் மீது வைத்திருக்கிறார். நம்ம விஷயமே என்ன தெரியுமா? நான் கர்த்தரை நம்புகிறேன். உண்மைதான், நல்லது தான். அவரும் நம்மை நம்பி இருக்கிறாருங்க. என்னன்னு நம்பி இருக்கிறாரு? இந்த ஜனங்கள் என்னை இவருடைய கிரியைகளினாலே என்னை அறியாதவர்கள் மத்தியில என்னை வெளிப்படுத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? நான் எப்படிப்பட்ட குணாதிசயம் உள்ளவர் என்பதை இவர்கள் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த போகிறார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை. வெறும் எழுத்து மட்டும் நம்ம வாசித்துட்டு போகக்கூடாது. புதிய ஏற்பாட்டில் கேட்குறாங்களே, நீயும் கிறிஸ்துவோடு இருந்தவன் தானே, அப்படி சொல்லணும். இவர்கள் கிறிஸ்துவோடு இருக்கிறவர்கள், ஆதலால் இவர்களுடைய வாழ்க்கையில பலத்த செய்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அற்புதங்களும் அதிசயங்களும் தாராளமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜீவ ஊற்று இவர்களிடத்துல ஊற்றெடுத்து கொண்டிருக்கிறது. பொருளாதாரத்திற்கு குறைவில்லை, ஞானத்திற்கு குறைவில்லை, வேத அறிவிற்கு குறைவில்லை.
தெய்வத்தை பற்றி, சிருஷ்டிகரை பற்றி சாட்சி சொல்லுகிறதிலே குறைவில்லாது இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிசயங்கள் நம்ம இடத்திலிருந்து புறப்படும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட இந்த தோட்டத்தை நம்மிடத்துல கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் கிருபையையும் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் அவருடைய நாமம் இதோ இங்கே பின்னாலே எழுதப்பட்டு இருக்கிறது. அதிலே கிருபையும் உண்டு, சத்தியமும் உண்டு. அதை குறித்து நம்ம படிச்சா அது புரியும். இரண்டும் இருக்கிறது. அந்த இடத்துல நான் வந்து ஜனங்களை ஆசீர்வதிப்பேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் கிருபையாகவும் இருக்கிறார், சத்தியமாகவும் இருக்கிறார். யோவான் 1:14. ஆதலால் அன்பானவர்களே, ஒன்றை நாம் மனதில் கொள்ளுவோம், அவருடைய நம்பிக்கையை நாம் வீணடித்து விடக்கூடாது. என்னுடைய நம்பிக்கையை அவர் ஒருபோதும் வீணாக்கினவர் அல்லவே. சின்ன ஜெப குறிப்போ பெரிய ஜெப குறிப்போ வேண்டுகிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமாய் செய்து கொண்டு என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய விசுவாசத்தை இன்னும் 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 விருத்தியாக்கி கொண்டு வருகிற என் தேவனுக்கு அவர் என் மீது கொண்ட நம்பிக்கையை ஒருபோதும் நான் 1% குறைந்து விடாதபடிக்கு நான் இன்னும் 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 அதிகமாய் சுபாவத்திலேயே நான் கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாக, ஒரு ஆணாக நான் இருப்பேன் என்று ஒரு பொருத்தனையை நீங்கள் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எப்பொழுதுங்க யோசிச்சு, ஆண்டவரே நான் இந்த நிலைமையில நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புதிதாய் வருகிறவர்கள் கேட்கலாம், புதிதாய் வருகிறவர்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். ஏற்கனவே வேதத்தை 10 முறை தியானம் செய்தவர்களுக்கு இதுல என்ன, எதுக்கு ஜெபம்? எங்க இருந்தாலும் நீ நீதியில நடக்கணும். உனக்கு உண்மை எதுவோ அதை செலக்ட் பண்ணிட்டு போயிட்டே இரு. உண்மை உள்ளவன் எவனோ அவர்கள் என்னுடைய சந்தோஷத்திற்குள்ளே பிரவேசிங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம். இது முடியாத காரியம் அல்ல அன்பானவர்களே. முடியாததை எதையுமே நம்ம இடத்துல சொல்லவே மாட்டார். முடியாததெல்லாம் அவர் செஞ்சு முடிச்சிடுவார். ஹல்லேலூயா. நம்மால எதை செய்ய முடியுமோ அதைத்தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அவர் நம் மீது கொண்ட நம்பிக்கையை, ஆண்டவரே நான் நிறைவேற்றுவேன், ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உம்மோடு கூட நான் ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறதுனால நான் உம்மை போல நான் மாறி விட்டேன், ஒப்பு கொடுங்க. ஒப்பு, நீங்க வார்த்தை சொல்லுங்க, அது பலிக்கும். ஹல்லேலூயா. நீதிமான்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் பலிக்கும். உங்க வாயிலிருந்து உங்களை குறித்த காரியங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே நான் இனி அன்புள்ளவளாக மாத்திரமல்ல, நான் தேவ அன்புள்ளவனாக நான் வெளிப்படுவேன். எந்த சூழ்நிலையிலும் என்னுடைய வார்த்தைகளிலே, என்னுடைய நடக்கையிலே, இன்னும் சொல்லப்போன என்னுடைய சிந்தனையிலே கூட உம்மை போலவே நான் சிந்திப்பேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை போலவே ஆண்டவரே நான் ஜெயம் எடுப்பேன் ஆண்டவரே. உயிர்த்தெழுதல்ல எப்படி ஆகிலும் பங்கு பெறும்படிக்கு இவைகளை நான் செய்து முடிப்பேன் ஆண்டவரே. பழைய ஆலயத்தை இடித்து போடுங்கள், இடித்து போட்ட பின்பு தான் புதிய ஆலயத்தை எடுத்து கட்ட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் பழைய ஆலயத்தை இடித்து போட்டார், புதிய ஆலயமாக நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் வசனத்தினால் பிறந்திருக்கிறோம். நாம் பிதாவாகிய தேவனால் அழைக்க பெற்றவர்களாய் இருக்கிறோம். நமக்குள்ளே ஓடுகிற ரத்தம் கிறிஸ்துவின் ரத்தம். நம்முடைய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை. நம்முடைய செய்கை தேவனுடைய செய்கை. இதோ நான் தேவர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லி நம்மை குறித்து வேதம் அறிக்கை இடுகிறது. அன்பானவர்களே, நாம் தேவர்கள் என்று சொல்லி, தேவனுடைய பாதம் பணிந்தவர்கள் என்று சொல்லி நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் இவ்விதமாக நாம் நடந்து கொள்ளுவோமானால் இதற்குண்டான பிரதிபலன்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எந்த தடையும் ஏற்படுத்தாதபடிக்கு நமக்கு உடனடியாக வந்தே தீரும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில இவைகளை அனுபவிப்பீர்கள் அன்பானவர்களே. இன்னும் அதிகமாய் கிட்டி சேரும்படிக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஜீவ தேவ சமூகத்தில் இருந்து புறப்படுகிற ஜீவ அப்பத்தை நமக்கு பிட்டி கொடுத்து இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அன்பிலே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். சுபாவ அன்பிலே ஓடுவோம். குடும்பத்தாரை உண்மையாய் நேசிப்போம்.
நேசிப்போம். வீட்டாரை, உற்றார், உறவினர்கள், சத்துருக்களை எல்லாரும் உண்மையா என்னால முடியாது, அவர்களை விரோதிக்க என்னால முடியாது, பகைவர்களாய் நினைக்க கூட என்னால முடியாது ஆண்டவரே என்று தைரியமாய் சொல்லத்தக்கதான சபையாய் காணப்படுவோமாக. மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை கேட்ட நாங்கள் இதோ இந்த பிள்ளைகளுடைய சத்தத்தையும் நீர் கேட்டிருக்கிறீர் ஆண்டவரே. இவருடைய விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறீர். ஜெபிக்கிறதற்கும் விண்ணப்பிக்கிறதற்கும் அதிகமாய் செய்ய வல்லமை உள்ளவரை நோக்கி நாங்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, பரிசுத்த சிந்தனையினால் நிரப்புவீராக, உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்கிற வல்லமையினால் நிரப்புவீராக, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக, நல்ல சுக பலன் ஆரோக்கியம் இப்பொழுதே வருவதாக, சுபாவத்திலேயே நன்மையை அனுபவிக்கிற இவர்களுக்கு நன்மையான விஷயங்கள் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.